திருவிடைக்களி பயணத்தை பத்தி நம்முடைய நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோவிலினுடைய அனுபவங்களையும் ஸ்தல வரலாறையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். திருவிடைக்கழி பயணம் அனுபவம் அப்படின்னு சொல்றதை விட அற்புதம் அதிசயம் தான் சொல்லணும் இந்த பயணத்தை. ஏன்னா எத்தனையோ முருகர் கோயிலுக்கு நான் திட்டமிட்டு அதிகபட்சம் ஒரு 5 வாட்டி முயற்சி பண்ணுவேன், இல்லை ஒரு 6 வாட்டி கூட போயிருக்கு. முயற்சி பண்ணி உத்தரவு கேட்பேன். உத்தரவு வந்து அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தும் போக முடியாத கோயிலாக இருக்குது. ஆனால் இந்த கோவில் மட்டும் கிட்டத்தட்ட 17 தடவை நான் முயற்சி பண்ணி போக முடியாமல் 18வது தடவை தான் போயிட்டு வந்தேன். 17 தடவை முயற்சி பண்ணி எல்லாம் பிளான்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் போயிடலாம், அப்புறம் பை ரோடு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தள்ளி தள்ளி வந்துகிட்டே இருக்கு. இந்த கஜினி முகமது 17 தடவை தோத்து போய் 18வது அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா அந்த கோவிலோட சக்தி அப்படி. ஏன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னீங்கன்னா நான் சொன்னேன்னா அந்த கோவிலோட அர்த்தம் என்ன, அந்த கோவிலோட வைப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அருணகிரிநாதர் 6 படை முருகரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த முருகர் கோயிலுக்கு வர